இந்த தோப்பை நம்ம பார்த்த வரைக்கும் உரம் அப்படிங்கிறது ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. இந்த உரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன வருஷமே ஒரு அட்டவணை வீடியோ போட்டிருந்தோம். கெமிக்கலில் பண்ணீங்க அப்படின்னா யூரியா, பொட்டாஷு, சூப்பர் இந்த காம்பினேஷன் வைக்கலாம். யூரியா வைக்கிறதுனா 1 கிலோலேருந்து 2 கிலோ, சூப்பர் 2 கிலோ, பொட்டாஷு நல்லா வளர்ந்த மரமாக இருந்தால் 2 கிலோ, சும்மா இப்போ தான் காய்க்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1.5 கிலோ. இது கூட மைக்ரோஃபுட்டு ஒரு மரத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உரம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ போதும். இதுவே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உரமே வைப்பீங்க அப்படின்னா மரத்துக்கு 1 கிலோவாக வைங்க. இப்போ இந்த டிஏபி, யூரியா, பொட்டாஷ் காம்பினேஷனுக்கு பதிலாக ஸ்பிக்லேயோ இஃப்கோலையும் பார்த்தீங்க அப்படின்னா 10-26-26 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் உரமே கொடுக்குறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் உரம் கூட மரத்துக்கு 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் வைக்கலாம். ரொம்ப சின்ன மரமாக இருக்குது அப்படின்னா இப்போ தான் கன்று நட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் ஆகுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு 1 கிலோ போதும். பிளாக் பூஸ்டர் ஒரு 20 கிராம்லேருந்து 30 கிராம் இதை மட்டும் வச்சு விடலாம். இப்போ நீங்கள் யூரியா, சூப்பர், பொட்டாஷ் இது வைக்கிறீங்கல்ல, இது கூடயே மைக்ரோஃபுட்டும் நீங்கள் சேர்த்து வைக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ இதோ ஒரு வட்டைப்பாத்தி எடுத்து அந்த வட்டைப்பாத்தியில் ஒரு பக்கம் மைக்ரோஃபுட்டை வச்சுட்டு இன்னொரு பக்கம் தான் வந்து உரத்தை வைக்கணும். ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கக்கூடாது. ஆனால் எப்போவுமே மைக்ரோஃபுட்டையும் மேக்ரோஃபுட்டையும் தனித்தனியாக வைக்கிறது, ஒரு இடைவெளி விட்டு இப்போ இந்த மாதம் மைக்ரோஃபுட்டும் அடுத்த மாதம் மைக்ரோஃபுட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா அது எப்போவுமே நல்லது தான்.